சேரமான் பெருமாள் நாயனார் 3 தலைப்பின் கீழே நமக்கு பதியத்தை அருளி செய்திருக்கிறார். கோயில் பொன்வண்ணத்து அந்தாதி என்று சொல்லக்கூடிய ஒரு பதியம், திருவாரூர் மும்மணி கோவை என்கின்ற ஒரு பதியம், திரு கைலாயத்திலே சிவபெருமானை அடைந்த பிறகு அப்ப சிவபெருமான் அவரை பார்த்து கேட்கிறார், உம்மை அழைக்காமல் வந்தது ஏன் என்று கேட்கிறார். அதற்கு நான் இந்த கைலாயத்தை பாடுவதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படியா? அப்படின்னா பாருங்க, நாமெல்லாம் இந்த பாடல்களை பாடினோம் என்று சொன்னால் சாமி நமக்கு எவ்வளவு பெரிய உரிமையை கொடுத்திருக்கிறார் பாருங்க. சேரமான் பெருமாள் நாயனார கூப்பிடல, அவர் கைலாயத்துக்கு வந்துட்டார். நானும் இந்த கைலாயத்தை பற்றி பாட போறேன்னு சொன்ன உடனே சாமி அவர் மகிழ்ந்து அப்ப நாமெல்லாம் பதியத்தை பாடினா சாமி எப்படி நம்மளை ஏற்றுக் கொள்ளாம இருப்பாரு. ஆனா அந்த தப்பை மட்டும் நாம செய்யவே மாட்டோம். இந்த பாடுறது என்பது ரொம்ப கஷ்டம். சேரமான் பெருமாள் நாயனாரை அந்த பாட்டுக்காகவே அவரை கைலாயத்தில் சேர்த்து கொண்டாருன்னா நாமெல்லாம் பாடக்கூடிய இந்த பாடலுக்கு கொஞ்சமாவது செவி சாய்க்க மாட்டாரா இறைவன்? இப்ப அந்த கைலாயத்திலே சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய அந்த ஒரு பாடலை நாம விண்ணப்பம் செய்வோம். எந்த ராகத்திலேயும் பாடலாம். பொதுவா நமக்கு எல்லா ராகத்திலேயும் கை கொடுத்து உதவக்கூடிய மாயாமாளோ கௌளரா. இப்ப என்ன ஒரு பாடல் இருக்குன்னா நமக்கு எந்த ராகம்னு தெரியலன்னா நமக்கு ஆரம்பத்துல நமக்கு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு ராகம் மாயாமாளோ கௌளரா. அந்த ராகத்துல நாம பாடி மகிழ்வோம். காலத்திலே திருமாலும் நான்முகனும் தேந்துணரா திருமாலும் நான்முகனும் தேங்குமரா கண்ரங்கி திருமாலும் நான்முகனும் தேங்குமரா கண்ரங்கி அருமாளுடன் அழலாயின்ற பெருமான் அருளாளுடன் அழலாயின்ற பெருமான் வீரவாகி தோன்றினான் காணாது காண்பான் வீரவாகி தோன்றினான் காணாது காண்பான்
தோற்றத்தான் தேவரை தன் மேவியவாறு இசையமைத்தான் ஓவாதே. தேவியவாறு இழுத்தமைத்தான் ஓவாதே. மேவியவாறு இசையமைத்தான் ஓவாதே. தேவியவாறு இழுத்தமைத்தான் ஓவாதே. இந்த கைலாய ஞானோட பாடணும்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வேணும். பெரிய பாடல். கிட்டத்தட்ட ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா 20 வரி, அந்த மாதிரி 11 பாடல்கள். இந்த பாடலை இன்னைக்கு நம்ம வாயால பாட வச்ச நல்லூர் திருமால் மீதி இருக்கக்கூடிய பாடல்களையும் நாம உணர்ந்து பாடணும் அப்படின்றது எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவடி வணங்கி வேண்டிக் கொள்கின்றேன். இதுல ஒரு அருமையான சைவ சித்தாந்த ஒரு நுட்பத்தை முதல் பாடல்ல நமக்கு சொல்ற. திருமாலும் பிரம்மாவும் தேடி காண முடியாத அந்த பெருமானை அழல் உருவாக காட்டினான். அது மட்டும் இல்ல, சிவபெருமான் பிறப்பு இறப்பை கடந்தவன். அவனுக்குன்னு ஒரு உடம்பு கிடையாது. அவன் இந்த உலகத்தை ஆளாமே ஆழ்ந்து கொண்டிருப்பவன். அத அடுத்தது ஒண்ணு சொல்றாரு, இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தொழிலையும் செய்பவன் வேறு வேறு ஒருவனாக இருந்தாலும் அதையெல்லாம் பரமனே செய்கிறான் என்பதை இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். பரமன் இல்லாம அந்த 3 தொழில்களையும் அவர்களால் செய்ய முடியாது என்பதை இந்த வரிகளிலே நமக்கு சொல்லுகிறார்.
இப்படி ஒரு அற்புதமான கைலாய ஞான உலாவை பாடி நம்முடைய சேரமான் பெருமாள் கைலாயத்தை சென்றடைந்தார் என்பதனை இந்த நேரத்திலே நாம் நினைந்து அவரை போற்றி சுந்தரர் பெருமானையும் போற்றி இன்றைய குரு பூஜையை நாம் ஏதோ நமக்கு தெரிந்த வகையிலே ஒரு சில பாடல்களோடு நிறைவு செய்து கொள்வோம். இப்பொழுது வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செய்வோம். கைலாய பரம்பரையே சிவஞான போதனை காட்டும் கைலாய பரம்பரையே சிவஞான போதனை காட்டும் கைலாசி பரவுடையோ திருமரபு அனைவரும் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்த உறவிலா வீரர் வாழ ஆமரை அரங்கோடு அற்றவன் பிரேமி வைக வேந்தகம் செய்த நீதி விலங்குக உலகம் உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம். நமக்கு அந்த அம்மா தான் ஆடியன்ஸ். ஆடியன்ஸை மறக்காம எடுக்கணும்ல.